சுவையான காஃபி. ஆனால் எனக்கு வராது. காலையில் இப்படிதான் இருக்கும் என் வாய்ஸ், கேவலமா இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். நிற்கும் போது பால் பொங்கவே பொங்கல் போல, அப்படி போய் இப்படி உட்காந்து திரும்பி பார்த்தா இப்படி ஃபாஸ்டா பொங்குது. கொஞ்ச நேரம் படிச்சாவே இந்த எனர்ஜிலாம் அப்படியே ட்ரெயின் ஆயிடுது. மார்னிங் காய்ஸ். காலையில் இப்படி தான் இருக்கும் என் வாய்ஸ், கேவலமாக எந்திரிச்ச உடனே. அதெல்லாம் மன்னிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே நான் பண்ணுற ஃபஸ்ட்டு திங் வந்து கொஞ்சம் சுட தண்ணி குடிக்கிறது. ஒரு வார்ம் வாட்டர், கிளாஸ் ஆஃப் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தான் டேவே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதான் இப்போது வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா, வீட்டில் இருக்கேன், லீவ்னால வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு சுவையான ஒரு காஃபி போட போகிறோம். சுவையான காஃபி. ஆனால் எனக்கு வராது. மிஸ்ல இந்த பால் மட்டும் பொங்கிடுச்சு. எங்கள் அம்மா கிட்ட அவ்வளோதான். சும்மா இவ்வளோ நேரம் நிற்கும் போது இந்த பால் பொங்கவே பொங்கல் போல, அப்படி போய் இப்படி உட்காந்து திரும்பி பார்த்தா இப்படி ஃபாஸ்ட்டாக பொங்குது. என்ன இது? காலையில் இந்த காஃபி குடிச்சாதான் ஒரு மாதிரி மூளையே வேலை செய்யும் போல, இல்லைன்னா பெருசாக வேலையை செய்ய முடியும் இல்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? காஃபி டீ இந்த மாதிரி என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு காலையில் நினச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? காஃபி குடிக்கணுமா இல்லை அப்படிலாம் இல்லை அந்த மாதிரியா? ஐயோ பேசிக்கிட்டே நிறைய போட்டுக்கும். ஆனால் இந்த காஃபியில் என்னென்ன நல்லாவே தெரியாது. சுட சுட ஒரு பால் எடுத்து காஃபி டைம். நிறைய பேருக்கு இங்கே ஒரு பீஸ்ஃபுல் காஃபி டைம் வந்து கிடைக்காது. ஏன்னா எங்கள் அம்மாக்கெலாம் கிடைக்காது. நான் காலேஜ் போகும்போதும் கிடைக்காது. அப்படி அறக்க பறக்க குடிச்சுப்போம். எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான காஃபி நைஸ். எக்ஸாம்னால படிக்கிறதுக்கு, ஆனால் படிக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்னெல்லாம் நம்ம வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு பேப்பரில் எழுதிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கோம்ல, அதுக்கு வந்து என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், இப்போ இந்த டைமுக்கு என்ன படிக்கலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டா அதில் இப்படி ஒரு டிக்கு போடுறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். ஓகே நம்ம படிச்சிட்டோம் அப்படி சொல்லிட்டு, அதான் நம்ம படிக்க போகிறோம். எனக்கு வந்து ஃபைனல் இயர், நான் வந்து ஃபைனல் இயரோட ஃபைனல் இயரோட ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த செம்மை விட அடுத்த செம்மை நினைக்கும் போது மனசெல்லாம் வலிக்குது. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் இன்னைக்கு நான் எழுதின கொஸ்டின்ஸு. Pics are predominantly seen in the facial surface with the preliminary. கொஞ்ச நேரம் படித்தாவே இந்த எனர்ஜிலாம் அப்படியே ட்ரெயின் ஆகிடுது. அதே மாதிரி தான் இப்போ ஒரு மாதிரி ட்ரெயின் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு வாட்டர் பிரேக் எடுத்துகிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் தோச்சு. ஒரு வாட்டர் பிரேக் எடுத்து இதுதான் நம்மளோட இன்னையோட ரெஃப்ரெஷ்மெண்ட் ட்ரிங்க். மண்டையில் முடி அப்படின்னு நட்டுட்டு இருக்குது. இப்போல்லாம் செம்ம வெயிலாக இருக்குது. ரொம்ப வெயில் இருக்கு இப்போலாம்ல. நன்னாரி சர்பத், சியா சீட்ஸ்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நிறைய வாட்டர் எடுத்துக்கணும்.
Yes. ரொம்ப 3 hours later. இந்த மார்னிங் vlog நான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டின்னரோட பர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்டோட முடிக்க போறேன். படிச்சு மூளை குழம்பு இட்லி, இதுக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான ஊத்துங்க மேடம். சோதிக்கிறேன். தெரியுதான் தரல. வெயிட். ஓகே, இவ்வளோ சாப்பிட்டா எங்கேருந்து படிக்கிறது? தூக்கம் தான் வரும். வந்து வாவ், ஜஸ்ட் வாவ். எஸ், நண்டு குழம்பு, நண்டு ஹோல்சா. வேற ஒரு vlogல உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை பாய்.